பணம் இல்லாம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பணம் நம்ம வாழ்க்கைய ஆளுறதுக்கு முன்னாடி நம்மளோட தமிழ் மூதாதையர்கள் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்துல சிறந்து விளங்கினாங்க. பண்டமாற்று முறைங்கிறது வெறும் பொருட்களை மாத்திக்கிறது மட்டும் இல்ல, அது தூய்மையான நம்பிக்கை, உண்மையான உறவுகள், அப்புறம் ஒரு சமூக உணர்வு, இது எல்லாத்தையும் அடிப்படையா கொண்டது. மக்கள் தங்களைய அறுவடைகள், திறமைகள், அப்புறம் கருணை இதையெல்லாம் பரிமாறிக்கிட்டாங்க. ஒவ்வொரு தொடர்பையும் தனிப்பட்டதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மாத்தினாங்க. வாழ்க்கை எளிமையா இருந்துச்சு, ஆனா நிறைவா இருந்துச்சு. நட்பு, அன்பு, அப்புறம் ஆதரவு, இது எல்லாத்தாலையும் நிரம்பி இருந்துச்சு. இப்போ வேகமா நம்ம இக்காலத்துக்கு வருவோம். பணம் எல்லா இடத்துலயும் இருக்கு, ஆனா அந்த ஒரு அரவணைப்பு இல்லாம் போன மாதிரி தோணுது. அப்போ அந்த பழைய தமிழ் மந்திரத்துல கொஞ்சம் நாம திரும்பிட்டு வந்தா என்ன? சின்னதா ஆரம்பிங்க, அதிகமா நம்புங்க, அதிகமா பகிர்ந்துக்குங்க, அப்புறம் லாபத்தை மட்டும் பார்க்காம மனிதர்களை பத்தி வாழ்க்கையை மாத்துவோம். என்ன கடைசியில நம்மளோட உண்மையான செல்வம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தான்.